எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. 17 வயசு. ரொம்ப கஷ்டப்பட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து 3 சரோஜாதேவி புக், செக்ஸ் புக் வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப கஷ்டம், அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது பெரிய அண்ணாங்கள்லாம் சொல்லி அப்படி இப்படி. ஏன்னா ஒரு புக்கு படிக்கணும், 3 புக் வாங்கிட்டு வந்து அதை வந்து ஒழிச்சு வச்சு கிட்டத்தட்ட 1 மாதம் எங்கள் அம்மா என் வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். எங்கள் அம்மா மார்க்கெட் போயிட்டு வருவாங்க. ஆனால் அது அது எடுக்க போகும், அந்த பயம் இருக்கும். ஒரு வேகமாக அந்த படங்களை மட்டும் பார்க்கறது, பிளாக் அண்ட் ஒயிட் படங்களை. அதை பார்த்துட்டு வந்து அம்மா வந்துருவாங்களோன்ற பயத்தை நான் வந்து திரும்பி ஒழிச்சு வச்சிருக்கேன். ஒரு நாள் எங்கள் அம்மா, நான் வரக்கு ஒரு 2 ஹவர் ஆகும்டா, நான் மார்க்கெட்டு போயிட்டு ஒருத்தங்க பார்த்துட்டு வந்தான்னு சொன்னாங்க. எங்கள் அம்மா பொண்ணு கதவை சாத்திட்டு அந்த 3 புத்தகங்களையும் படித்துக்கிருக்கேன். செக்ஸ் புக் படிக்கிறேன். 17 வயசு பையனுடைய கேள்வி, 17 வயசு பையனுடைய காமம், 17 வயசு பையனுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு 17 வயசு பையனுடைய கீழ்மைன்னு சொல்லலாம். அப்போ படிச்சுக்கிட்டே இருக்கும்போது யாரோ கதவை தட்டிட்டாங்க. நான் யாருன்னு கேட்டேன். எங்கள் அம்மா. என்னன்னா, பர்ஸ்ல இருந்து காசு எடுத்து போக மறந்துட்டேன். நான் உடனே அந்த புத்தகம் என்ன பண்ணுன்னு தெரியல. எங்கள் வீடு பெரிய வீடு, ரொம்ப வறுமையான வீடு, சின்ன வீடு, ஒரு ரூம் தான். அப்போ ஒரு டேபிள் இருந்துச்சு, டேபிள் மேலே ஒரு டைனோரா டிவி இருந்துச்சு. அந்த டேபிளுக்கு அந்த பக்கம் கேப்பில் அந்த 3 புத்தகங்களை போட்டு வட்டேன். உடம்பெல்லாம் வேர்த்துருச்சு. எங்கள் அம்மா திறந்து பார்த்து, என்னடாச்சு? இல்லைம்மா, எனக்கு ஒரு மாதிரி ஜுரம் அடிக்கிற மாதிரி வெளியே ஓடிட்டேன். வெளியே ஓடி ஒரு 3 மணி நேரம் கிரிக்கெட் விளையாட போயிட்டேன். பக்கத்தில் உட்லண்ட்ஸ், அந்த பழைய உட்லண்ட்ஸ், அங்கே கிரிக்கெட் விளையாட போயிட்டு சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு வரேன். வந்தால் எங்கள் அம்மா வெளியே ஏதோ கூட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் உள்ளே போகிறேன். பார்த்தா எனக்கு பெரிய ஷாக்கு. அந்த 3 புத்தகம் ஏதோ கூட்டிருக்காங்க போல. உள்ளே போய் பார்த்தா அந்த 3 புத்தகம் இருக்கு. அதை எடுத்து எங்கள் அம்மா அந்த டேபிளில் வச்சு அது மேலே ஒரு சின்ன பேப்பர் வெயிட் வச்சுருந்தாங்க. எங்கள் அம்மாவை நான் பெரிய கடவுளை பார்த்து தரணும். நண்பர்களே, இப்போ நான் ஒரு சின்ன சுச்சுவேஷனை மாத்துறேன். அந்த 17 வயது இன்னைக்கு உங்க முன்னால பேசிக்கிருக்க இந்த பையன் ஒரு பெண்ணாக இருந்தா என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்ப எனக்கு ஒரு சுதந்திரம், ஒரு பெண்ணுக்கு சுதந்திரம் கொடுப்போமா? எங்க அம்மா அநேகமாக அவளை விளக்கமாத்தால அடித்திருப்பான்னு நினைக்கிறேன். காமம் ஆண்களுக்கு மட்டும் சொந்தமா? ஏன் கடவுள் ஆண்களுக்கு குழந்தை பெக்கக்கூடிய தகுதியை கொடுக்காமல் 10 மாதம் சுமக்கும் கருப்பையை பெண்களுக்கு கொடுத்திருக்கிறான்? நம்மளோட ஒரு படங்கு மேலதான் அவங்க. நம்மளோட ஒரு படங்கு இயற்கை அவங்கள ரொம்ப மதிக்குது. நம்மளோட அவங்க வரம் பெற்றவர்கள் பெண்கள். இந்த படத்தை நான் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான படைப்புன்னு திருப்பி சொல்ல மாட்டேன். there are great moments are there. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த படத்தினுடைய பிளானை பாருங்க. ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தை ஆனா 3 பருவத்தை சொல்வதற்காக 3 கேமராமேனை தேர்ந்தெடுத்திருக்கான். அவ எவ்வளவு பெரிய ஒருத்தி, அதுக்காக ஒரு கிளாப் அடிப்பாங்க. அவ எவ்வளவு சீரியஸா இயங்குறா பாருங்க. She would have very easily asked for some great cameraman like P.C. Sriram or somebody else. They would have come for grassroots. They would have come. They would have readily accepted even for a peanut of money. அவ ஏன் 3 எனக்கு 3தையும் வேற வேற பெர்ஸ்பெக்டிவ்ல பண்ணணும். சி, இந்த உலகமே பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்க மாட்டேங்குது இந்த உலகத்துக்கு. அப்ப பாருங்க, அவ இன்னும் 30-40 வருடம் ஒரு மிகச்சிறந்த இந்தியாவின் மிகச்சிறந்த டைரக்டர் ஆக போறதுக்கு இங்க விதைய ஆரம்பிக்குது. அவ 3 பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறான். அதுக்கப்புறம் தெரிஞ்ச ஒரு ஹீரோயினை யாரோ கூட்டியாந்து அது பண்ணல, யாரோ ஒரு தெரியாத ஒரு பொண்ணு இவர் தேடுறான். இந்த வாழ்க்கையில வந்து வருஷம் இருக்கா அந்த படத்துல நடிச்ச அந்த கதாநாயகனுக்கும் அந்த வாழ்க்கை இருக்கு. இங்க இருக்க எல்லா பெண்களும் அந்த வாழ்க்கை இருக்கு. இந்த மாதிரி ஒரு விழாவை நான் பார்த்ததே இல்லை. முழுக்க முழுக்க ஆண்களால் ஆக்கிரமிக்கப்படும் ஒரு விழா இன்று முழுக்க முழுக்க பெண்களால் இருக்கு. முழுக்க முழுக்க ஆண் தன்மையால் டாமினேட் செய்யப்படும் ஒரு மேடை இன்று முழுக்க முழுக்க பெண் தன்மையாக உள்ள வெற்றிமாறன். எனக்கு தெரியும், வெற்றிமாறன் பார்க்கல பயங்கரமா என்ன ராஜா அப்படிலாம் சொல்லுவான். அவன மாதிரி ஒரு கிரியேட்டர்னா யார் தெரியுமா? பெண் தன்மை மனசுக்குள்ள இருக்கணும், உடம்புல இருக்கணும். அதனால்தான் ஏஆர் ரஹ்மான், இளையராஜாவும் பெண் தன்மை ஜாஸ்தியா இருக்கும். கிரேட் 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 அவங்க தான். எனக்கு வெற்றிமாறனுடைய ரொம்ப நெருங்கி எனக்கு தெரியும்.
நான் அவ்வளோ பக்கத்தில் அவனை அப்படியே உத்து பார்த்துருக்கேன். வெற்றிமாறன் இன்னைக்கு இவ்வளோ உயரம் வந்திருக்காருன்னா படிச்சு 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 படிச்ச சினிமாவை சிந்திச்சு 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 தான் வந்திருக்கான். அந்த பட்டறைகள் இன்னைக்கு ஒரு கத்தி வந்திருக்கு, ஒரு முள் வந்திருக்கு, ஒரு பூ வந்திருக்கு. முள்ளு குத்தும், முள்ளு குத்தலும். கத்தி ஆப்பிள்களை வெட்டுறதுக்கு தேவைதான், ஆனா பூவை நம்ம கசிக்க கூடாது. அவர் இந்த படத்துல வந்து ஒரு ஃபில்ம் மேக்கரா the way she handled the close-ups, இந்த படத்தை வந்து ஒரு நல்ல ஸ்டடின்னு சொல்றான். அதாவது நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு வந்து இந்த படத்தினுடைய க்ளோஸ்-அப், ஒரு பெண்ணை, எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமால இந்தியன் சினிமால ஒரு பெண்ணுடைய முகத்தை இத்தனை ஆங்கிள் இவ்வளவு அழகா எந்த படமும் காட்டல நினைக்கிறேன். மணி சார் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு, there are very very few directors who knows how to compose close-ups அப்படின்னு இருக்காரு. I think she is one of the director. இந்த படத்துல ஒரு அந்த க்ளோஸ்அப்ல அந்த கதாநாயகனுடைய பருவை காட்டிருக்கு. அது வெரி சிம்பாலிக். அந்த பரு வந்து எவ்வளவு ஒரு எவ்வளவு இரிட்டேட்டிங்கா இருக்க ஒரு விஷயம். ஆனா பரு இல்லாத வாழ்க்கை இருக்க. பரு இல்லாம ஒரு பெண் பருவம் அடைய முடியுமா? அப்ப வாழ்க்கையில நமக்குள்ள இருக்கு. ஒட்டடை குச்சிகள் இல்லாத வீடு முழுமையாகுமா? ஒட்டடை குச்சிகள் இல்லாத வீடு முழுமையாகுமா? வீட்டுக்குள் எப்பொழுதுமே ஒட்டடைகள் செய்யும். என் மகளுக்கு ப்ராப்ளம் வந்திருக்கு. இன்னைக்கு அவ ப்ராப்ளம் இல்லாம இருக்கா, 26 வருஷம் 25 வயசுல. இன்னைக்கு என் மகளை பார்த்தா அப்படியே எதை பத்தியும் நான் கேட்கறது இல்லை. ஆனா அவளுக்கு 13 வயது பருவமடைந்தது அவளுக்கு நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கு. நம்ம எல்லாருக்குள்ளேயும் கருணையோடு நம்ம பார்க்கணும். இந்த படத்தை நீங்க கருணையோடு பார்க்கணும் நான் கேட்கிறேன். வெற்றிமாறன் ரொம்ப சின்சியரா இந்த படத்தை தயாரிச்சிருக்கான். அவன் நினைச்சிருந்தா யாரோ ஒரு பெரிய டைரக்டர் கூப்பிட்டு நான் இவ்வளோ காசு போடுறேன், எனக்கு இவ்வளோ சம்பாதிச்சு கொடுக்குற மாதிரி ஒரு படம் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லலை. எனக்கு காசு வேணாண்டி வருஷம், உன் இதயத்திலேருந்து ஒன்று எடுத்திருக்க, அதுக்காக அதை வச்சுக்கடி நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை கொடுத்துருக்கேன், அதுக்காக அவனுக்கு அவர். இந்த படம் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு சில நேரங்களில் சந்தோஷத்தை ஏற்படுத்தலாம், சில நேரங்களில் வருத்தத்தை ஏற்படுத்தலாம். இது ரெண்டையும் அந்த தியேட்டருக்குள்ளேயே பார்த்துட்டு வெளியே வாங்க. கொஞ்சமா திட்டுங்க வருஷாவை. இப்போ என்னெல்லாம் நல்லா கெட்ட வார்த்தையில் திட்டுவாங்க. நான் ஏதாவது பேட்டி கொடுத்தேன்னா கீழே அவன் என்ன பூவா, அவன் என்ன, அதுவும் சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக நிறைய கெட்ட, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு சம்படி ஐ ஃபீல் வெரி ஆர்கசமிக்காக எனக்கு நான் ஃபீல் பண்ண வெரி மேசோகிஸ்டிக் நான் ஆக்சுவலாக. அந்த குழந்தைய கொடுத்துட்டாங்க. அந்த குழந்தைக்கு ஒரு பெரிய வைரம். ஒருவேளை தமிழில் இந்தியாவில் முதல் ஆஸ்காரவை வாங்கலாம். ஒருவேளை அவருடைய அடுத்த படங்கள் நேஷனல் அவார்டு வாங்கலாம். வெற்றிமாறன் போல. அவன் ஏன் இந்த படத்தை சொல்லலாம்னு நீங்க பார்க்கணும். ஏன் சொல்றான்? அவன் ஏன் வந்து சார் ஓப்பன் பண்ணா ஒருத்தர் வரீங்க சார், அப்படியே ஆடுறீங்க சார், விசில் அடிக்கிறீங்க சார், 2 பொண்ணு உங்களை லவ் பண்ணுது சார், ஒரு அம்மா சென்டிமெண்ட் சார், அதுக்கப்புறம் மிஷ்கின் சார் படத்துலேருந்து வர மாதிரி ஒரு குத்துப்பாட்டு சார், அதுக்கப்புறம் வந்து ஒரு 300 பேர் அடிக்கிறீங்க சார், அப்புறம் சார் எதுக்கு பார்த்தீங்கன்னே தெரியாமல் நீ வெளியே போயிடணும் சார் சொரிஞ்சுக்கிட்டே. இப்படி கதை பண்ணல. அவ என்ன பண்றா, என்ன முதல் கதை இருக்குல்ல, முதல் கதை வந்து முதல் குழந்தை மாதிரி. அது மோஸ்ட் ஆஃப் த டைம் சவல குழந்தைங்கள தான் வரும். ஆனா அந்த குழந்தைய ரொம்ப பத்திரமா, முதல் குழந்தை எந்த குழந்தை பெக்கணும்னு எடுத்து பெற்றிருக்கான் அந்த தாய். அந்த படம் ரிஸ்க் தான். அவதான் பெருந்தாய். ஏன்னா அவ சமூகத்தை ஏமாத்த வரல. சமூகத்துல அப்படி சுரண்டி கொடுத்து, அப்படி வருடி கொடுத்து, அப்படியே எண்ணெயை வந்து அப்படியே இறகுல தொட்டு வருடி கொடுத்து நான் படத்தை ஹிட் பண்ணி, நான் அடுத்தது வந்து இதுல 25 லட்சம், அதுல 40 லட்சம், அடுத்தது 2 கோடி ரூபாய் போகணும் அப்படின்னு அவ என்ன இல்லை. அவ தன்னை சுருக்கி கொண்டு
ஒரு நத்தை போல் சுருங்கி தன் வாழ்க்கையை முதல் நாள்ல இருந்து 32 வயசு வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்றத ஒரு கேமரா வச்சு எடுத்திருக்கா. அதை அந்த எடிட்டர் அம்மா கட் பண்ணி 1 hour 55 நிமிஷம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. It was her own life, or it was her own dearest friend's life. அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு மோசமான படங்களை நம்ம பார்க்கணும். அந்த படத்தை நம்ம குழந்தைங்களை கூட்டு பார்க்க முடியுமா? நம்ம மனைவியை கூட்டு போய் பார்க்க முடியுமா? நம்முடைய தங்கச்சியை கூட்டு போய் பார்க்க முடியுமா? எவ்வளவு விரசமான, எவ்வளவு மோசமான இந்த படத்திலும் விரசம் இருக்கிறது. அந்த விரசத்தில் விரதம் இருக்கிறது. அந்த விரசத்தில் தெய்வீகத்தன்மை இருக்கிறது. ஒரு குழந்தையினுடைய படத்தை நீங்க பாருங்க. இது ரொம்ப முக்கியமான படம் நான் சொல்ல மாட்டேன். ஆனா நிறைய சாக்கடைகள் படங்கள் எடுக்கிற இடத்துல இது ஒரு சந்தன கட்டை. பத்திரிகையாளரை பத்தி என் படங்கள் கூட நான் கேட்டதில்லை. இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும், இந்த படம் உங்களுக்கு பிடிக்காமையும் போகலாம். இட் டிபெண்ட்ஸ். ஆனால் கொஞ்சம் மனதில் கொஞ்சம் ஈரத்தோட அந்த பெண்ணுடைய ஹானஸ்டியை பார்த்துட்டு ஏன் இந்த படம் எழுதணும் அவன் அப்படின்ற ஒரு ஹானஸ்டியை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்கள் எழுத்துல அந்த மையோடு சேர்ந்து கொஞ்சம் உதரமும் வரும், கருணையும் வரும். இந்த படத்துக்கு 36 மார்க்காவது போடுங்க. இந்த படத்தை ஃபெயில் ஆக்கிறாதீங்க. இப்போ என் படத்தெல்லாம் ஃபெயில் ஆக்குவாங்க, என்னால உரிமை இருக்கு. ஏன்னா நான் வந்துட்டேன். படத்தை வெற்றிமாறன் படத்தை ஃபெயில் ஆக்கலாம், அவனுக்கு வந்துட்டான். ஆனால் என் குழந்தை உங்களுடைய மகள் வர்ஷா, அவளை பத்திரமா பார்த்துங்க. தேங்க்யூ. ரொம்ப அமைதியாக பேசிட்டேன்ல. ஓகே, அடுத்து நான் ஒரு ரிக்வெஸ்ட். இதுதான் கான்ட்ரவர்சி.